அனைவருக்கும் ஏழை பணக்காரன் என்று இல்லாமல் அனைவருக்கும் இந்த கல்வி சரியான முறையில் போகணுன்றதுக்காக இந்த திட்டங்கள். இது ஒரு புனித போர். இது கல்விக்காக கொண்டு வந்த இந்த போரில் நான் வெற்றியிட்டிருக்கிறேன். இந்த மன்மத நெறி பற்றி ஒரு 20 மாணவர்கள் கேம்பஸ் போனால் இந்த முறை குறைஞ்சது ஒரு 50 பேர் அவங்க எங்களுடைய மன்மத நெறி பற்றியில் இருந்து இந்த மாணவர்கள் போக வேணுமென்றதான் என்னுடைய ஆசை. 50 ரூபாயை நாங்கள் கொண்டு வந்தோம். அது சிறப்பாக நேற்றைய தினம் இருந்து அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஆசிரியர்கள், தனியார் கல்வி நிலையங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும். நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு எங்களுடைய பிரதேச சபையாலோ அல்லது தனிப்பட்ட ரீதியில் ஏதாவது ஒரு உதவிகள் எந்த நேரத்தில் கேட்டாலும் நாங்கள் உங்களுக்காக நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உண்மையிலே மண்மனித நெறியில் பற்றியில் இருக்கின்ற எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று தான் சொல்லணும். காரணம் என்று சொன்னால், எங்களுடைய மன்மத நெறி பற்றிலே கூட்டத்தொடரில் எடுக்கப்பட்ட முடிவு, அதாவது தனியார் கல்வி நிலையங்களில் நாங்கள் கொண்டு வரப்பட்ட சில கட்டமைப்புகளை இன்றைய தினம் நடைமுறைப்படுத்தியிருந்தோம். அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் எந்த ஒரு வகுப்புகளும் நடத்தப்பட மாட்டாதென்றும், அதே நேரத்தில் போயா தினங்கள்லையும் நாங்கள் அந்த தனியார் கல்வி நிலையங்களை மூடுவதாகவும் நாங்கள் முடிவெடுத்திருந்தோம். அது உண்மையிலேயே இன்றைய நாள் வெற்றி அளிக்கப்பட்டிருந்தது. மன்மத நெறிப்பள்ளியில் குறுக்கம்படந்து துணைநிலான வரைக்கும் அனைத்து தனியார் கல்வி நிலையங்களும் மூடப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய இந்த தனியார் கல்வி நிலையத்தின் உரிமையாளர்கள் மற்றும் அதிலே கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எங்களால் எடுக்கப்பட்ட தீர்மானம் ஏழு மாணவர்களுக்கு 100 ரூபாயும், 1.5 மணித்தியாலத்துக்கு 100 ரூபாயும், 7க்கு கீழே ஓயிலே இருந்து அனைத்து மாணவர்களுக்கும் 50 ரூபாயை நாங்கள் கொண்டு வந்தோம். அது சிறப்பாக நேற்றைய தினம் இருந்து அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஆசிரியர்கள், தனியார் கல்வி நிலையங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும். நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு எங்களுடைய பிரதேச சபையாலோ அல்லது தனிப்பட்ட ரீதியில் ஏதாவது ஒரு உதவிகள் எந்த நேரத்தில் கேட்டாலும் நாங்கள் உங்களுக்காக நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம். உங்களுடைய இது இப்போ கிடைச்ச வெற்றி, ஏழை பணக்காரன் இல்லாமல் அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும்ன்றதான இந்த நோக்கத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் துணைநிலாவணையிலே முதலாக நாங்கள் கொண்டு வந்த திட்டம் 20,000 மாணவர்களுக்கு இலவச கல்வி போட்டுவதாக. அந்த திட்டம் முதலாக துணைநிலாவணையில் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. இனி ஒவ்வொரு கட்டமாக 12 பாடசாலைகளிலும் அந்த இலவச கல்வி நடைமுறைப்படுத்தப்படும். 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும். அது என்னோடு இந்த கல்வி சமூகங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து என்னோடு பயணிக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய வேண்டுகோள். எதிர்காலங்களில் இதை தாண்டி என்னென்ன எங்களுடைய மாணவர்களுக்கு செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து தருவேன். நேற்றையில் இருந்து மீண்டும் 50 ரூபாய் ஓயில்ல இருந்து ஓயில கீழே இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் மணித்தியாலத்துக்கு 50 ரூபாயும், அதை தாண்டி ஏழில் இருக்கின்றவர்களுக்கு 1.5 மணித்தியாலத்துக்கு 100 ரூபாயும் வாங்குவதென்று எங்களுடைய நேற்றைய தினம் தனியார் கல்வி நிலைய உரிமையாளர்கள் அனைவரும் என்னை வந்து சந்தித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் நாங்கள் அவரோடு கலந்து ஆலோசித்து உரையாடி அவர்கள் இந்த நடைமுறைக்கு உண்மையில் கொண்டு இருந்தார்கள். அதைத் தொடர்ந்து அவர்கள் வைத்த கோரிக்கை 2 மாதங்கள் தான் இப்பொழுது 7 மாணவர்களுக்கு பரீட்சை இருக்கிறத கருதி, மாணவர்களின் நன்மையை கருதி, அவங்களுடைய நீண்ட காலம் பயணிக்க வேண்டும், அவர்கள் இந்த பரீட்சையில் வெற்றியிட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் சில நடைமுறைகளை தளர்த்தி இருக்கிறோம். அதில் 7 மாணவர்களுக்கும் ஓஎல் மாணவர்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் அந்த வகுப்புகளை நடத்துவதற்கு ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறோம். அது நாங்கள் எழுத்து மூலம் ஏற்கனவே அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட கடிதத்தின் மூலம் நாங்கள் சொல்லியிருந்தோம். மாணவர்களின் நன்மை கருதி ஞாயிற்றுக்கிழமைகளில் கட்டாயம் அந்த வகுப்பை நடத்த வேண்டும் என்றால் எங்களிடம் அனுமதி பெற்று நடந்துகள் என்று கூறியிருந்தோம். இது மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக இந்த தளத்திலையும் நாங்கள் தளர்த்திருக்கிறோம். இனிவரும் காலங்களில் அனைத்து கல்வி நிலையங்களிலேயும் நாங்களும் சேர்ந்து எங்களுடைய மன்மத நெறியை பற்றியில் நாங்கள் ஒன்றுபட்டு எங்களுடைய மாணவ செல்வங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் அனைவரும் ஒன்றாக திரளுவோம் என்று உங்களுக்கு தெரியும். எங்களுடைய 30 வருட போராட்டத்தில் நாங்கள் எல்லாத்தையும் இழந்துனாங்க. கல்வி, பொருளாதாரம், அனைத்து நிம்மதிகளிலிருந்து அனைத்தையும் இழந்துனாங்க. நாங்கள் இந்த 30 வருட போராட்டத்தில் இழந்த அனைத்தையும் நாங்கள் எதை அடைய வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோமோ, இந்த ஆயுத போராட்டம் மௌனித்த பிறகு எங்களிடம் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் இந்த மாணவர் செல்வங்கள், இந்த கல்வியை வைத்து தான் எங்களுடைய போராட்டம் நாங்கள் நினைத்ததை
உருவாக்கணும், அடைய வேணுமன்றதில் தான் அனைவருக்கும், ஏழை பணக்காரன் என்று இல்லாமல் அனைவருக்கும் இந்த கல்வி சரியான முறையில் போகணுமன்றதுக்காக இந்த திட்டங்கள். 700 ரூபா, 1000 ரூபா, 500 ரூபா வாங்கக்கூடாது, சமனாக மனத்தியாளுக்கு 50 ரூபாய் வாங்கணுமன்ற திட்டத்தை நான் கொண்டு வந்தேன்னா பாரிய போராட்டத்துக்கு மத்தியில் இது ஒரு பெரிய ஒரு வெற்றி. எவராலும் இது கிட்டத்தட்ட உயிரை பணயம் வைத்து தான் இந்த நான் எடுத்த இந்த ஒரு புனித போர், இது கல்விக்காக கொண்டு வந்த இந்த போரில் நான் வெற்றியிட்டிருக்கிறேன். இந்த போருக்கு உண்மையில் என்னோட உறுதுணையாக இருந்த இப்பொழுது நேற்றைய தினம் எனக்கு அனைவரும் சேர்ந்து நாங்கள் 50 ரூபாய்க்கு மன்மத நெறி பற்றி பிரதேச சபையினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு தாங்கள் உத்தியோகபூர்வமாக என்னிடம் அறிவித்ததை அடுத்து அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்வி இந்த மாணவர்களை வைத்துத்தான் எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளும் இருக்கும். அவர்களும் எங்களுக்கு அவர் செய்ய வேண்டிய வேலைகள். இந்த முறை மன்மத நெறி பற்றி ஒரு 20 மாணவர்கள் கேம்பஸ் போனால் இந்த முறை குறைஞ்சது ஒரு 50 பேர் அவங்க எங்களுடைய மன்மத நெறிப்படியில் இருந்து இந்த மாணவர்கள் போக வேணுமென்றதான் என்னுடைய ஆசை. இதற்காகத்தான் நான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இதை நான் இந்த பிரச்சனையை கொண்டு வந்து இதை நான் வெற்றி அடைஞ்சிருக்கிறேன். இதுக்கு ஒத்தாசி வழங்கிய அனைவருக்கும் நன்றிகள்.